ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ரிட்ஜில் 1 வீக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். லைக் இதுக்கு நடுவில் கூட எனக்கு மேபி 1-2 தேவைப்படும். இல்லை லைக் லாஸ்ட் வீக்கில் இருந்த சில வெஜிடபிள்ஸ் கூட உள்ளே இருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் அதை இப்போ நான் வாங்கினதெல்லாம் மட்டும் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த வீக்குக்கு எனக்கு இது வந்து கரெக்டாகவே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் தான் நான் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், இந்த பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அண்ட் இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே லைக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது ஃப்ரிட்ஜில். மோர் தென் வீக் கூட ஆக்சுவலாகவே நல்லாவே இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து ஜஸ்ட் டிஷ்யூ மட்டும் லைன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஒன்றுமே எனக்கு வந்து ஆகாது. அப்புறம் இந்த மாதிரி கோவங்காய், இந்த கேரட், இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து செப்பரேட் கண்டெய்னர்ஸில் யூஸ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்குமே நான் டிஷ்யூ எல்லாமே லைன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் அது வந்து 1 வீக் மேலேயே கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு 1 வீக்கில் காலி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வாங்குவேன். ஸோ எவ்ரி வீக் எனக்கு வந்து வாங்குறேன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் மெனு வந்து நம்ம அக்கார்டிங்லி நம்ம பிளான் பண்ணணும். பிகாஸ் ஸ்கூல் டைம்லாம் வந்து நம்ம மார்னிங் வந்து ஹரிபரியாக இருக்கும். அந்த டைம்லலாம் நம்மளால் பிளான் பண்ண முடியாது. ஸோ நான் முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் இந்த தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் லைக் 1 வீக்குக்கு வாங்குறப்போ வந்து வெளியே வச்சா ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் வெளியே வைக்கிறேன். ஏன்னா அந்த இன்னும் வந்து நல்லா ரைப் ஆகலை தக்காளி, அதுக்காக தான். அண்ட் இந்த பனானாஸும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக பிளாக் ஆக மாட்டேங்குது மொத்தமாக வைக்கிறத விட. ஸோ இது நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நான் வெளியில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா நான் கம்மியாக தான் வாங்குவேன். ஸோ காலியாக நான் வாங்கிப்பேன் ஃப்ரூட்ஸ் மட்டும்.
இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிக்கெலாம் வந்து நான் வந்து டிஷ்யூ லைன் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்குது. லைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அதுவே அந்த மாய்ஸ்சரெல்லாம் எடுத்துக்குதா எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த கண்டெய்னரில் வந்து எந்த ஸ்பாயிலுமே ஆகலை. இது வந்து டப்பர்வேரோட கண்டெய்னர் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலி கருவேப்பிலை, கொத்தமல்லிக்கு. அண்ட் க்ரீன் சில்லியும் நான் அந்த ஜஸ்ட் காம்பு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு இஞ்சியவும் நல்லா பீல் பண்ணி வச்சுருவேன். பிகாஸ் நான் இஞ்சி வந்து டீக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த பீலர் வந்து பர்ட்டிகுலர் பீலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. விக்ட்ரிநாக்ஸ் பிராண்டோடது. ஸோ நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் பீல் பண்ணிடலாம். இஞ்சி மட்டும் இல்லை, எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு.